ஒரு வாக்கியம் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, பெண்ணுக்கு பெண் எதிரி அப்படின்னு. நான் ஸ்கூல் படிக்கும்போது, அப்படிலாம் இருக்காது. எப்படி ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் எதிரியா இருப்பாங்க அப்படின்னு யோசிச்ச காலமெல்லாம் உண்டு. ஆனா, இப்ப சொல்றேன் என்னோட அனுபவத்துல, ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் மட்டும் தான் எதிரியா இருப்பா. இந்த காலத்திலயும் சரி, இந்த சொசைட்டிலயுமே சரி அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மை. எந்த ஒரு பெண்ணிட்டயுமே நம்மளோட விஷயத்த ஷேர் பண்ணோம் அப்படின்னா, அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இந்த உலகம் ஃபுல்லா பரவிரும். அதுதான் ஃபர்ஸ்ட்டு. அடுத்து வேலை பார்க்குற இடத்துல நம்ம ஒரு விஷயத்த ஷேர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது உலகம் ஃபுல்லா தெரியும். ஊர் ஃபுல்லாவும் தெரிய வந்துரும். அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கு எதிரியா இருக்காங்க. நான் கத்துக்கிட்டது, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு எதிரி கிடையாது. பெண்ணுக்கு பெண் மட்டும் தான் எதிரி. என்னால இந்த பொண்ணு நாசமா தான் போணும். என்னை விட இந்த பொண்ணு பெரிய ஆள் ஆகக்கூடாது. ஓ! என்னை விட இந்த பொண்ணு இவ்ளோ சம்பாதிக்குதா? ஓ! என்னை விட இந்த பொண்ணுக்கு இவ்ளோ வேலை ஜாஸ்தியா குடுக்குறாங்களா? என்னை விட இந்த பொண்ணு எப்படி நல்லா இருக்கு? எப்படி என்னை விட இந்த பொண்ணு பணக்காரியா இருக்கு? அப்படின்னு யோசிக்கிற தாட் மட்டும் தான் பெண்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா உண்மை.